உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். குஷி, அப்ப இது எல்லாத்தையும் நீ வேணும் தான் பண்ணிருக்கல? அந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க கூடாதுன்னு பதில் சொல்லு குஷி. குஷி, நீ ஆன்லைன்ல மஷ்ரூம் ஆர்டர் பண்ணியா? அவ சைலண்டா இருக்கத பார்த்தாலே தெரியல எல்லாத்தையும் அவ வேணும் தான் பண்ணிருக்கான்னு. பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை இருக்கு குஷி. ஆனா உன் பிடிவாதம் ரொம்ப எல்லை மீறி போயிடுச்சு. இன்னைக்கு உன் பிடிவாதத்தால உன்னோட உயிரை போயிருக்கும் தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்ணிருப்பேன்? சொல்லு, நான் என்ன பண்ணுவேன்? குஷி, உனக்கு நல்லா தெரியும் யார நீ அடியோட வெறுக்கிறியோ அவதான் உனக்கு செல்லம் கொடுத்து உன்னை பிடிவாதக்காரியா மாத்திருக்கா. நீ என்ன கேட்டாலும் எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பால. அவளும் உன்னை எப்பவும் திட்ட மாட்டா, மத்தவங்களும் உன்னை திட்ட விட மாட்டா. உன்னை பிடிவாத காரியம் மாத்திட்டு அவ பாட்டுக்கு கிளம்பி போயிட்டா. என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டா உன்னை பாத்துக்கிறதுக்கு. யுவன், அவங்க வந்துட்டாங்களா? என்ன கேள்வி இது? நான் முன்னாடி ரெடியா இருக்கேன். அங்க ரெஜிஸ்டர் பண்ண ஆள் வந்துட்டாங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு. ஆனா இன்னும் அவங்க வரல. பை தி வே, இது எனக்கு. ஆமா. Thank you. I swear எனக்கு இந்தியா ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்தியன்ஸ் மேல எனக்கு எந்த பிடிப்புமே இல்ல. ஜீரோ சென்ஸ் ஆஃப் டைம். மீட்டிங்கோ இல்ல அப்பாயின்மெண்டோ இல்ல கல்யாணமோ எப்பயும் லேட். அப்படியா? பின் என்ன, ஒரு டைம் கொடுத்தா கொடுத்த டைமுக்கு வரணும்ல. அந்த ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. லைஃப்ல என்ன ஆனாலும் இந்த பஞ்சுவாலிட்டி எப்பயுமே விடக்கூடாது. அப்படி சொல்றீங்களா? ஆனா நீங்க என்னமோ வெளிநாட்டுக்காரர் மாதிரி பேசுறீங்க. ஏதோ அமெரிக்கால இருந்து இங்க லேண்ட் ஆன மாதிரி. நான் அமெரிக்கால இருந்து லேண்ட் ஆகலன்னாலும் சென்ஸ் ஆஃப் டைம்ன்றது எனக்கு இருக்கு மேடம். அப்படியா? இன்னும் என்னவா, எனக்குலாம் டைம் ரெஸ்பெக்ட் பண்ண தெரியும். இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க மாதிரி இல்ல. டைம் கொடுத்தோம் 1 hour ஆயிடுச்சு, ஆனா இன்னும் வரல. இது சரியா இருக்கா? ரிலாக்ஸ் யுவன், வந்துருவாங்க. இன்ஃபேக்ட் ஐ அம் வெரி ஷூர் அவங்க வழியில தான் இருப்பாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு கால் பண்ணி பாருங்க. கால் பண்ணுங்க, பரவாயில்ல. நான் கால் பண்ணட்டுமா? ஆமா. ஓகே, நீ சொல்றதுனால கால் பண்றேன். ஒரு நிமிஷம், இத மெசேஜ் வந்திருக்கு. நாங்க வீடு வாங்க. இன்ட்ரெஸ்டடா இல்ல. இன்னைக்கு வீட்டுக்கும் வரல. என்ன? How ridiculous this is. வீட்ல ரெஜிஸ்டர் பண்ண ஆள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது போன்ல இந்த மாதிரி டீலை கேன்சல் பண்ணுவாங்களா? வாட் நான்சென்ஸ். இதெல்லாம் சின்ன பழத்தனமா இருக்கு. ஆச்சரியமா இருக்கே. எங்க காமிங்? நீயே பாரு. யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? சத்தியமா சொல்றேன், இந்த மாதிரி ஆளுங்களை பார்க்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலா வருது. இத பண்ணது பெரியவங்க இல்ல, சின்ன பொண்ணு பண்ணியிருக்கா. அது எப்படி நீ கரெக்டா சொல்ற? யுவன், இந்த மெசேஜ கொஞ்சம் கவனமா படிங்க. எந்த அடல்ட்டும் எமோஜிஸ் அனுப்ப மாட்டாங்க, அதுவும் இந்த மாதிரி சேட் எமோஜி. எனக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்றேன், பக்கத்து வீட்டுக்காரரோட மனைவியோட ஆக்சிடென்ட்க்கு அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு ஆள் ரொம்ப புத்திசாலியாவும் மெச்சூர்டாவும் தான் இருக்கணும். ஐ அம் வெரி ஷூர் யுவன், இது அவர் அனுப்பல, அவரோட பொண்ணு சென்ட் பண்ணிருக்கா. ரியலி? எஸ். ஐ மீன், நீ சொல்றதுல லாஜிக் இருக்கு. ஆனா ஒரு பொண்ணு எதுக்காக அந்த மாதிரி பண்ணணும்? ஒரு வேலை பயந்து போயிருக்காளோ? ஏன்னா இதுவரைக்கும் அவளோட ஃபேமிலி கிட்ட அவ உண்மையை சொல்லல. அவ தான் அன்னைக்கு என்ன ஆக்சிடென்ட் பண்ணான்னு. அம்மா, நீ என்ன சொல்லுவ? நீ என்கிட்ட சொல்லுவல அவளை மறக்கணும்னு. ஆனா நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் நான் எப்படி அவளை மறக்க முடியும்? நீயே சொல்லு, நான் எப்படி அவளை மறக்க முடியும்? அப்ப அது வந்து போதும். இப்ப நீ நான் சொல்ல போறது கவனமா கேட்டுக்கோ. இனிமே உன்னோட பிடிவாதத்துக்கு நான் வளைஞ்சு கொடுக்க மாட்டேன்.
உன்னோட இந்த தேவையில்லாத பிடிவாதம் இருக்கு பாரு, இதையெல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன். நான் அவங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கேன், அவங்க வீட்டை நான் வாங்குறேன்னு. சோ இன்னைக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பா நடக்கும். நான் உனக்கு அப்ப உன் முன்னாடி எல்லாத்துக்கும் தலை வணங்குறதுக்கு நான் அவ இல்ல. அது என்னன்னா யுவன், அம்மா அப்பா பசங்களோட எல்லா பிடிவாதத்தையும் எல்லா ஆசையையும் நிறைவேற்றும் போது பசங்க இப்படிதான் கெட்டு போயிடுவாங்க. அது என்ன கெட்டு போயிடுவாங்க, ஆல்ரெடி அவ அப்படிதான் இருக்க. திருந்தறதுக்கு கூட வாய்ப்பு இல்ல. ஐ மீன் நீ யோசிச்சு பாரு, ஒரு சின்ன பொண்ணு அவங்க அப்போட டீல இந்த மாதிரி போன்ல கேன்சல் பண்ணுவானா? நான் சத்தியமா சொல்றேன், அவ திருந்துவான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. ரிலாக்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குல்ல. This is too much. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்க வந்துருவாங்க, நீங்க ஒரு வாட்டி கால் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. இல்ல நான்லாம் கால் பண்ண மாட்டேன். கால் பண்ணுங்க யுவன் ப்ளீஸ். இந்த மாதிரி ப்ளீஸ் சொல்லும்போது மனசு உருகி தொலைக்குது. சொன்னதை செஞ்சிடறேன், என்ன பண்றது? குஷி நல்லா இருக்குல்ல? ஓகே தானே? ஹலோ, யா மிஸ்டர் யோகா. எங்கங்க இருக்கீங்க? ஐ எம் சாரி, நாங்க வந்துட்டே இருக்கோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அங்க எல்லாம் ஓகே தானே? நான் என்ன கேக்குறேன்னா, எனக்கு உங்க போன்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. அது நீங்க வந்து என் வீட்டை வாங்க இன்ட்ரெஸ்டா இல்ல, அதோட இன்னைக்கு நான் மீட் பண்ண வரல அப்படின்னு மெசேஜ் போட்டிருந்தீங்க. அதான் ஒரு கிளாரிஃபிக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அங்க எல்லாம் ஓகே தானே? மெசேஜா? மிஸ்டர் யூகா, ஐம் சாரி, அது குஷி தான் அப்படி மெசேஜ் அனுப்பியிருக்கா. அவ ஏப்ரல் ஃபுல்லா இந்த மாசம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுவா. ஐம் சாரி, பட் நாங்க வந்துட்டு இருக்கோம். நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல வந்துடுறோம். ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஓகே. ஆல் குட். மை காட் மை காட் மை காட், எப்படி முடியுது இதெல்லாம் உன்னால? இதோ இப்படிதான். ஆனா என்னால முடியலையே. ராதிகாவால முடியும். அதனால தானே என்னோட மனைவியா இருக்கு. பை த வே, அவரோட பொண்ணு இருக்கல்ல, அவதான் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணலாம். ஏன் இந்த வயசுல இப்படி இருக்க? திருந்த மாட்டா பாரு. கெட்டு போகல யுவன். எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயமே அவங்க எங்க வீடு பாக்குறது தான். மேபி என்னால அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.